ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம அகோராவுல வந்துட்டு அதாவது நம்ம காருக்கு ஏர் பிடிக்கிறது வச்சிருக்கிறோம். ஸோ இதிலேயே நம்ம சார்ஜு, எஸ்ஓஎஸ் லைட்டு, பவர் பேங்காவும் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெறையா வந்துட்டு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. இத பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். அத பார்த்துருப்பீங்க. ஒரு வேளை பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. அண்ட் நம்ம இந்த நாப பத்தியும் போட்டிருந்தோம். இந்த கேப் இருக்குல்ல பார்த்தீங்களா? இந்த கேப்ப பத்தியும் போட்டிருந்தோம். இது சின்னதா ஷார்ட்டா நான் சொல்றேனே. ஆக்சுவலி இதுல ஒரு 3 லேயர் அப்படின்றது இருக்கும். எல்லோ, ரெட்டு, கிரீனு. கிரீன் ஃபுல்லா இருந்தது அப்படின்ற பட்சத்துல, ஸோ இது பார்த்தீங்கன்னா, டயர்ல காத்து இருக்குன்னு அர்த்தம். கிரீன் குறைஞ்சதுன்னா, கண்டிப்பா காத்து இதுல குறைஞ்சிருக்கு. லைட்டா எல்லோ, இல்ல ஃபுல்லா கிரீனு அதாவது ரெட் வருது அப்படின்ற பட்சத்துல, கண்டிப்பா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது அர்த்தம். காத்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. இது எதுக்காக நமக்கு யூஸ் ஆகும்னா, பர்ட்டிகுலரா ஒரு வீல்ல மட்டும் காத்து இல்லன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஃபுல்லா இறங்கிடுச்சுனா தான். கொஞ்சம் கொஞ்சமா இறங்குதுன்னா, நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஃபுல்லா இறங்குனா பார்க்குறோம், காத்து கம்மியா இருக்கிற மாரி இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்வோம்? நேரா போயிட்டு நம்ம பெட்ரோல் பங்க்லயோ சம்திங் நம்மள்ட்ட ஏர் பம்ப் இருந்தா நம்ம புடிச்சுப்போம். பட் இந்த இதுல வந்துட்டு என்னன்னா, பர்ட்டிகுலரா ஒரு டயருக்கு மட்டும். இதுல இன்னும் நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இது எப்படி ஒர்க் பண்ணுது? எந்த மாரி நம்ம இத டயர்ல ஃபிக்ஸ் பண்ணணும்? அப்படின்றது ஒரு பயங்கரமா எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் போய் பார்க்கலைன்னா பார்த்துருங்க. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஒர்க் ஆகுதா? இப்ப ஏர் ஏதாவது குறைஞ்சிருக்கா? எத்தன பாயிண்ட் குறைஞ்சிருக்கு? அப்படின்றத பார்க்கலாம். 4 வீலிலுமே நம்ம செக் பண்ணி வந்து கிளியரா பார்த்துடலாம். அதுக்கு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்முடைய அகோரா பிராண்ட ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. ஆன் ஆகறதுக்கெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் பெருசாலாம் எடுத்துக்காதுங்க. அதெல்லாம் 0 செகண்ட்ல ஆயிடும். இப்ப நம்ம வந்து இந்த மெனுவ செட் பண்ணி வச்சிரலாம். அதாவது ஃபர்ஸ்ட் கார் தான் இருந்துச்சு. நம்ம எப்பவுமே 33 தான் வைப்போம். அது 33 வச்சிடலாம். சரி ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இத வந்து கழட்டி எடுத்துடலாம். இங்க பாருங்க ஃபுல்லா ரெட் வந்துருச்சுங்களா? காத்து இல்லைன்னா இதுல ரெட் தான் வரும். சரி ஓகே. இப்ப நம்ம இதுல போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு காத்து எடுக்கிறோம், இதை கழட்டுறோம், பிடிக்கிறோம் இல்லைங்களா? அதுல குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன், ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, காத்து ஃபுல்லாகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேமரா ஆடுனுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒருத்தரை ஹேண்டில் பண்ணுறதுனால தான் இப்படி. இப்போ மறுபடியும் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், அவ்வளோதான். காற்று இருக்கிறதுனால இது எப்படி க்ரீனாக மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இங்கே பாருங்க, இது எல்லாமே உள்ளே தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். நம்ம அடுத்த டயரில் செக் பண்ணி பார்க்கலாம். அதில் என்ன மாதிரி வந்துட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்றத நான் அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு எடுத்துட்றேன். ஏன்னா ரொம்ப டியூரேஷன் அதிகமாக போகும். நான் என்ன பண்ணுறேன், எடுத்துட்டு உங்களுக்கு தோராயமாக லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே கைஸ், ஆக்சுவலி நம்ம 4 விலையுமே ஏர் பிடிச்சாச்சு. 4 விலையிலுமே கரெக்டாக வந்துட்டு நான் 33 வச்சுருந்தேன். ஆனால் அதில் கரெக்டாக எவ்வளோ இருக்குன்னா 30.5 தான் இருக்குது. 30.05 தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்ம அதை கழட்டுறோம், அதுக்கப்புறம் அதை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி தருணங்களில் மேபி அது காற்று வெளியில் போகலாம். அப்போ காற்று கரெக்டாக இருக்கணும், அந்த வேஸ்டேஜ் ஆகிற காற்று எல்லாமே வந்துட்டு சரி கட்டணும் அப்படின்னா, அப்போ 33ன்றத நான் 34 தான் பிடிச்சாகணும்னு நினைக்கிறேன். 34 பிடிச்சா எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, அதுலேயும் 2 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்றது தான். எல்லாத்துலேயுமே சொல்லி வச்ச மாதிரி 2 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. ஸோ உங்கள் வண்டியில் இது எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வந்துட்டு கேப் நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்களா? இந்த கேப் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேப் ரொம்ப இன்ச் பை இன்ச்சாக காட்டுறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பாயிண்ட் குறையிறது இதெல்லாம் காமிக்கும்னு நினைக்கிறேன். பட் இது ரொம்ப மைனூட்டாக 1% குறைஞ்சா 2% குறைஞ்சா இப்படிலாம் காமிக்காது. அது உள்ள சென்சாரை வச்சா மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். பட் ஓகே, நம்ம வந்துட்டு ரேண்டமாக யூஸ் பண்ணிக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சுக்கிறது இட்ஸ் பெட்டர் தான். ஏன்னா திடீர்னு நமக்கு சிலருக்கு காற்று கரெக்டாக இருக்கான்னு கூட பார்க்க தெரியாது. அந்த லைட்டாக எல்லோ, க்ரீன் இதெல்லாம் கலந்து வந்துச்சுனாலே நம்ம டக்குன்னு வந்துட்டு ஏர் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு லாங் போயிட்டு வரீங்கன்னா, லாங் போயிட்டு வந்து கண்டிப்பாக ஏர் செக் பண்ணும். உங்களோட ஏசியோட ஃபில்டரையும் நீங்கள் செக் பண்ணும். லாங் போயிட்டு வரீங்கனாலே இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கனாலே காரு ப்ரொடெக்ஷனாக நல்லாவே இருக்கும். நம்ம நாளைக்கு வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்.